அதுக்கு தகுந்த மாதிரி சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு டெல்லியில சொன்னாரா? ஒரு 4 நாள் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி எடப்பாடி பேட்டி கொடுத்தாரா? அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க? டிடிவியோட கூட்டணி பேச்சு நடக்குதா, வருவாரான்னு கேட்டப்போ கொஞ்சம் சாதகமா தான் நான் இப்பதானே சொன்னேன், அதுக்கும் இடமே இல்லைன்னு சொன்னாரா? சொல்லலையே, மௌனமா கடந்து போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புள்ளி வச்சிருக்கிறார். அப்போ ஒரு வந்தால் ஏத்துக்க தயார்ன்ற மனநிலைக்கு வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரோ? அதுபோல இவர் அமித்ஷாவை போய் சந்திச்சது உண்மையா இருந்தா, சந்திக்க போனாலே தினகரனுடைய மனசுலயும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அமித்ஷாவை எதுக்கு சந்திக்க போறார்? வேலுமணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அவரை வேட்பாளராக அறிவித்து அவரை முதலமைச்சர் பதிலாக்கவா? ஏற்கனவே 150 தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சார் எடப்பாடி. அப்ப எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குகிற அந்த அணிக்கு நான் வர தயார்னு தினகரன் ஒருவேளை முடிவெடுத்தா அவரும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார்னு அர்த்தம். எடப்பாடி தன்னுடைய உறுதிப்பாடு இதே டெல்லியில இருந்துகிட்டு 2021 பிப்ரவரியில இப்படியே தான் கையை காமிச்சு சபதம் போட்டார் எடப்பாடி. தினகரனை சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம். அப்போ ஓபிஎஸ் அங்கேதான் இருந்தார், அதனால அவர் பேச்சு வரல. இப்படியே கையை காமிச்சு சபதம் போட்டார். அது கடைசியில் அவருக்கு வெற்றியை கொடுக்கல, தப்பான ஸ்ட்ராட்டஜியா போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அதே டெல்லியில அதே தேர்தல் நெருங்குகிற இந்த ஜனவரியில அப்படி ஒரு சபதத்தை அவரால் போட முடியல அல்லது போடல. இதைத்தான் நான் ரீட் பண்றேன். ஸோ அவர் புதிய கட்சி வரலான்னு சொன்னது ஒன்று தேமுதிகவா இருக்கலாம், தினகரனாக இருக்கலாம், ஏன் டாக்டர் ராமதாஸையும் கூட சமாதானப்படுத்தி கூட்டி வந்துருவோம், பையனை அப்பாயை நாங்க பேச வைக்கிறோம், ராமதாஸுடைய அணியாகவும் இருக்கலாம், பாமகவுடைய இன்னொரு பிரிவு அப்படி இருக்கலாம் இல்லையா? இல்ல ஆனா இப்ப அன்புமணி அவர் வந்து தனியா போய் சேர்ந்திருக்கிறாரு இல்லையா? இது ராமதாஸ் பாமகவை ஒரு கழற்று விட்ட ஒரு மனநிலையை உருவாக்கி இது இருக்கிறது. அதே சமயம் அவர் திமுகவை கொஞ்சம் விரும்புறாரு, ஜெகத் ரட்சகன் மூலமா ஒரு பேச்சு நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம தவிர்க்க. என் மகன் எங்க இருக்கிறானோ அங்கதான் நான் இருப்பேன்னு சொல்ல போற ராமதாஸ். அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் தானே சார் வெளிப்படையாவே பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் எப்படி சார் அவரு தாவிக்கிட்டு போய் அண்ணா நம்ம தலைமை கழகத்துல வந்து நிப்பாரு அவரு? அதனாலதான் சொல்றான் அவர் அறிவாளத்துக்கு அவருக்கு அது இயல்பான அணியா அது இருக்கும். திமுக ஒரே நெருடல்ல ஏற்கனவே கடந்த கால வரலாறு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு அணியில் இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது ஒரு நெருடலா இருக்குமே தவிர, மற்றபடி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு திருமாவளவன் சொன்னாலும் இல்ல ஆட்சேபம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவரு. எப்போ சொல்லியிருக்கிறார்? தி நியூஸ் மினிட் தமிழ்ல நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். அது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்ல நீ கட்டுரையில் வந்து திருமாவளவன் வாயிலிருந்து வந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பத்திரிகையில இந்த ஊடக சமூக வலைதளம் வர்ற தகவலை நான் பொதுவா நம்புறது இல்லை. வாயால பேசுறதை நான் பார்க்கல. அவர் பேசின வீடியோ வரட்டும். அப்படி ஒண்ணு பாத்தீங்களா, இந்த எதுலயோ ஒரு லேண்ட் இழுத்து வர்றது போல தினத்தந்தியில போட்டிருக்காங்க, எடுத்து படிங்க சார், என் மூஞ்சில் அரைஞ்சிருக்கணும் நேரம். நீங்க அப்படி வந்தாதான் அதுக்கு பேரு செய்தி. நான் என்ன சொல்றேன், அப்படி எங்கேயாவது சொல்லி நான் ரகசியமா சொல்றேன், நீங்க மட்டும் வச்சுக்கோங்க, ராமதாஸை நான் ஏத்துக்க மாட்டேன்னு திருமாவளவன் சொன்னா அதுக்கு பேர் அறிவிப்பா?